மைக் மைக் சதீஷ். வணக்கம். ரைட்டா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஏன்னா ஒரே படத்தில் ரஜினி சார், ரஹ்மான் சார் அண்ட் விக்ராந்த் இவங்க 3 பேரோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சார் அவர் கூட ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே ஒரு கிஃப்ட்டு. பட் அவரோட ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி லக்கி அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ். படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேசப்படும். சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும். அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதேங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச். இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேசப்படும். ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் ஆடியோ ஏப்புள்ள சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ஒரு திருவிழா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மொத்தம் ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். எல்லோரும் படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் பிடிக்கும். அண்ட் ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்ட் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை சார்ந்த ஒரு படம் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இல்லை, நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல முடியாது. படத்தில் அதான் சொன்னேன், நான் கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கிரிக்கெட் இருக்குது. பட் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கிரிக்கெட் ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இது ஒரு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கும், ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். அது என்னால் நிறைய சொல்ல முடியாது. பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தேவைப்படும். அண்ட் அப்போ தான் அது ரீச் ஆகும். அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே இல்லை. அந்த விதத்தில் வெரி லக்கி டு ஹவ் காட் தலைவர் ஃபார் லால் சலாம். அவர் ஒத்துக்குனதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்லை அதான் இது ஓகே ஓகே. ஸோ அதான் கிரிக்கெட் தான் என் லைஃப். கிட்டத்தட்ட 15 வருஷம் 12-13 வருஷம் ஆடிருக்கேன். கிரிக்கெட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஜீவா என்னால் வந்து ஒரு வெண்ணிலா கபடி குழு படத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் பண்ணதுக்கு காரணமே நான் ஒரு கிரிக்கெட்டருங்கிறது தான். அதுக்கப்புறம் சிசிஎல்ல நிறைய விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ நிறைய கொடுத்துருக்கு கிரிக்கெட் எனக்கு. ஸோ என் லைஃப்பில் ரஜினி சாரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஹீரோவாக நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல. அது உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. என்ன அது ரஜினி சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தில் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன். அண்ட் அதே படத்தில் கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அகெயின் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன். ஏன்னா விக்ராந்த் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல. அண்ட் அகெயின் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் கபில் தேவ் சார். ஸோ கபில் தேவ் சாரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பாம்பேல ஷூட் இருந்தது, அங்கே தான் மீட் பண்ணோம். அண்ட் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பெருசாக பண்ணதில்லை. அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு, ஒத்துக்கிட்டாரு, ரஜினி சாருக்காக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அதை நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அதை ஜஸ்டிஃபை பண்ணோம் ஏன் அப்படிங்கிறது. ஸோ கதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை என்னால் கதை பற்றி பேச முடியாது இப்போது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும். ஓகே, தேங்க்யூ. பேசலாமா?
எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி சாரோட ஒரு ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ரொம்ப இது வந்து ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ. பெரிய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சார், இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சதில்லை நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. உள்ள பேசிடலாமா? ரஜினி சாரோட டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் அவரோட என்கரேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பூஸ்ட். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிலீஃபை நம்பி சரி நம்மளும் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்த பரிசாக இந்த படம் கிடச்சிது எனக்கு. அப்படி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ரஜினி சார் வந்து என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த ரோல் வந்து யார் இந்த இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. பட் அது எனக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து சாருக்கு தெரியாமல் வந்திருக்காது. பட் அது நான் பண்ணணும் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மற்றது நான் உள்ளே பேசுகிறேன். ஒரு எமோஷ்னலான டே. ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ரஜினி சார், ஐஸ்வர்யா மேம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ஏஆர் ரஹ்மான் சார், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 22ஆம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார். அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால் சலாம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் சார், நான் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதாபாத்திரம். முதலாக நடிக்கிறேன். அவருடைய புதல்வி, அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன். ஸோ ஒரே படத்தில் எனக்கு 2 ஒரு மகிழ்வு. அற்புதமான கேரக்டர். கதைகள் இல்லாமல் வெட்டு குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை. அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். போலாமா? அனைவருக்கும் வணக்கம். லால் சலாமில் நான் ஒரு முக்கியமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ், அதை ரஹ்மான் சார், ரஜினி சார், டைரக்டர் மேடம், அப்புறம்
விஷ்ணு விஷால், மற்றபடி விக்ராந்த் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட், லைக்கா நிறுவனம், ஒரு 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 அழுத்தமான ஒரு கதையில் என்னுடைய பாடல் அமைந்திருப்பது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி நடக்கிறதில்ல, அதில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வழக்கம் போல தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கதைக்களத்தை, நல்ல கலைஞர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய உதவிகளும் அன்புகளும் தான் அடுத்த களத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகுது. உங்களை சந்தித்ததிலும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை லீட் பண்ணுற ஒரு சாங், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். அது பல புதிய முயற்சிகளை இதில் வந்து இசைப்புயல் மேற்கொண்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த பாட்டில் அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாக இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒப்பீனியன். நானும் அதை நம்புகிறேன். படம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, கிளைமேக்ஸ்க்கு லீடான ஒரு பாடல் அது படம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நிச்சயமாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, பயங்கர எனர்ஜியாக இருக்குது, படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கு என்னுடைய பாடல் ஒரு சிறு கருவியாக இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம்தான். நன்றி.